கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம லீலி புஷ்பத்தினுடைய கடைசி செய்தியை தியானிக்க இருக்கிறோம். லாஸ்ட் பார்ட் 13வது பாட்டை ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே தேற்றிடும் தெய்வமே திடன் தருபவரே தேற்றிடும் தெய்வமே திடன் தருபவரே ஓற்று தண்ணீரே ஓற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே உரர உரரரா உபர உபரரா ஈபரி பரரா ரிக்கர ரிக்கரரா ரிகர ரிகரரா பயங்கள் போக்கிவிட்டீர் அவங்கள் நீக்கிவிட்டீர் பயங்கள் போக்கிவிட்டீர் பாவங்கள் நீக்கிவிட்டீர் ஜெயமே வாமரவால் ஜெயமே வாமரவால் ஜபமே வம் தயவால் தினம் ஜபமே வம் தயவால் ரகர ரகரரா ரகர ரகரரா உப உபரரா உபிரா உபிரரா உகன உகனரா அபிஷேக நாதரே அச்சார மானவரே அபிஷேக நாதரே அச்சார மானவரே மீட்பே நாளுக்கன மீட்பே நாளுக்கன முத்திரை யானவரே எங்கள் முத்திரை யானவரே பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பேர் சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பேர் எக்காலம் ஓதுகிறோம் நாங்கள் எக்காலம் ஓதுகிறோம் எதிரியை வென்று விட்டோம் அகர அபர அபரரா அகன அகனரா அபர அபரரா அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் வரங்கள் பெறுகிறோம் நாங்கள் வரங்கள் பெறுகிறோம் வளமாய் வாழ்கிறோம் தினம் வளமாய் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ்லாட் நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட். தொடர் செய்தி இன்னைக்கு கடைசி செய்தி. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன். லீலி புஷ்பத்தை போய் மலர் செய்கிறது. இந்த திருவள்ளுவர் வசனம் ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இது ஆண்டவர் செய்த காரியம் 6 மாத்திரம் செய்யுங்கள். இஸ்ரேலுக்கு ஒரு தேசத்திற்கு பணியை இருப்பேன். அந்த தேசத்திற்கு பணி மிகவும் தேவை. இந்த பணி வரும்பொழுது என்ன நடக்கும்னா அவன் தேசத்துல பார்த்துட்டு இப்ப அவன் ஒரு இண்டிவிஜுவல் வருவான். இன்னைக்கு நம்ம ஒரு தனி நபரை தான் பார்க்க போறோம். லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனானை போல் வேறொன்று நிற்பான். இந்த தொடர் செய்தியுடைய கடைசி பாட்டத்துக்கு நம்ம எங்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோபு 33வது அதிகாரத்துல ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை உள்ள புதைச்சு வச்சிருக்க எடுத்து பார்க்கலாம். இது உங்களுக்கு புரியணும்னா இதுக்கு முன்னாடி சொன்ன செய்தியில ஃபுல்லா நான் போக முடியாது. ஆண்டவர் ஒரு லீலி புஷ்பத்தை மலர செய்கிறார். ஆண்டவர் அந்த வாசனைக்கு வருகிறார், தேடி வருகிறார், தோட்டத்துக்குள்ள வருகிறார். தோட்டத்துக்கு வர காரணம் என்னன்னா ஒரு தேனி அது ஒரு மலருக்குள்ள தேன் இருந்தா தான் அது இருக்கணும்.
அது வந்து அது தேனை குடிச்சிட்டு போகும். இது போலதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற காரியம் எல்லாமே ஆண்டவர் நம்மளை எப்படி ஒரு மலர் செய்தார், பனியை போல் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இறங்கி வந்தார் தான் பார்க்க போறோம். எடுத்துக்கோங்க, யோபு 33வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கணும். 24. அவர் அவனுக்கு இறங்கி லீலி புஷ்பத்தை போல மலர செய்ய இரக்கம் தேவை. தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், எத்தனையோ மரங்கள் இருக்கு, நான் இதுக்கு அவங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லுவான். அவர் அவனுக்கு இறங்கி அந்த பனியை போல் இறங்குகிறார். ரெண்டு ஒரே வார்த்தை, இரக்கம் இறங்கி. அழகா ஆவியம் வச்சிருக்காரு பாருங்க. அவன் படுகுழியில் இறங்காத படிக்கு. படுகுழிங்கிறது நம்ம பைபிள் எப்படி பார்க்கறோம்னா ஒரு உளையான சேர். இந்த உளையான சேர்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் உள்ள விழுந்துட்டானா அவனால வெளியே வர முடியாது. அவனுக்கு ஒரு உதவி தேவை. ஒரு மனிதனால உதவி செய்ய முடியாது. அவனை பாதுகாக்க, அவனை தப்பா வைக்க இன்னொருத்தர் உள்ள வந்தா அவனும் சேர்ந்து குங்கி போயிடும். என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக கர்நாடகால ஒரு ரிசார்ட் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல், 3 வாலிப பெண்கள் அங்க போயிருக்காங்க. அங்க தங்குறதுக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணி ஒரே ஜாலி பண்றதுக்கு போயிருக்காங்க. அப்ப ஸ்விம்மிங் பூலை பார்த்தோம்னா ஒரு பொண்ணுக்கு நான் குதிக்க போறேன்னு டொம்னு குதிச்சிச்சு. அவங்க அந்த ஆழத்தை எழுதி வைக்கல, அது எவ்வளவு டெப்த்னு சொல்லி. இந்த பொண்ணுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. இவன் நினைச்சா குட்டின்னு நினைச்சா, இவ தத்தக்க புத்தகம்னு அடுத்த பொண்ணு கொடுக்குறா, அவளுக்கு நீச்சல் தெரியாது. 3வது பொண்ணு கொடுக்குறா. 3 பிள்ளைகளும் மரித்த நிலைமையில வெளியில வராங்க, டெட். இதுக்காக நான் சொல்றேன்னா, ஒருத்தரால இன்னொருத்தர் உதவி செய்ய முடியாது, அவங்களும் சேர்ந்து செத்து போயிடுறாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், யோபு 33வது அதிகாரம் 24வது வசனம். ஒரு மனிதன் லீலி புஷ்பத்தை போய் மலரணும், மலர்ந்து வாசனை வீசணும், அந்த வாசனையை தேடி மணவாளன் வரணும். வர்றதற்கு அவர் என்ன செய்கிறார், இதான் மேட்டர். வாசிப்போமா? அவன் படுகொலியை இறங்காதபடிக்கு இறங்கி கொண்டே இருக்கிறாங்க, உள்ள போயிட்டே இருக்க. இனி அவனை ஸ்டாப் பண்ணணும். இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வகையான ரட்சிப்பை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். உலகத்தில் வந்த இயேசு உங்களுக்குள்ள வர்றது ரட்சிப்பு. ஆனா இந்த உளையான சேற்றிலிருந்து வெளியே வர்றது ரட்சிப்பு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணற்றுல கைபிடியில ஒரு நீச்சல் தெரியாத ஒரு வாலிப பையன் உள்ள வந்துட்டான். எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. ஒருத்தன் சொன்னான், இவனுக்கு தான் நீச்சல் தெரியல, எனக்கு விழுந்தான். ஏயா, உளுந்ததுக்கு காரணம் நீச்சல் அவனால கிடையாது, கைபிடியில வர. அதனாலதான் கைபிடி கட்டுறதுக்கு எங்க மச்சான் கான்ட்ராக்டர் இருக்காரு, அவர்கிட்ட அமௌண்ட் கொடுங்க, சூப்பரா கட்டிடுவாரு. அங்கேயே பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் உள்ள முங்கிட்டு கிடக்குறான். பலர் பல வகையில பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒருவர் தன்னுடைய உயிரை மதிக்காம டபால்னு உள்ள விழுந்து அவனை அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு வர்றாரு. அவருடைய கரங்கள்ல ஆணியினால் அழிக்கப்பட்ட காயம் இருக்குது. நான் சொல்றது பாவ குழி, சாதாரண கிணறு கிடையாது. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்கள ஸ்விம்மிங் தெரியும், யாருனாலும் உள்ள மறிக்கணும். ஆனா அவர் உள்ள போய் டைவ் பண்ணி கொண்டாடுறார், தன் ஜீவனை கொடுத்து. அதைத்தான் அவனை ரட்சியும். ஆண்டவராக இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டானா ரட்சிக்கப்பட்டிருக்க. உலகத்தில் வந்த இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ள வர்றது ரட்சிப்பு. சரி, மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். ஒருத்தர் கண்டுபிடிக்கணுங்க எதை? மீட்கும் பொருள். அது என்ன மீட்கும் பொருள் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது மீட்பின் பொருள் என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவ மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிரு. சொல்றத கவனம் கேட்டுக்கணும். தொடர் செய்தி, லாஸ்ட் செய்தி. இந்த செய்தி உங்களுக்கு புரியும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது நீங்க கேட்டதான் புரியும். போன தடவை சொன்ன செய்தி என்ன சொன்னா, ஆண்டவர் ஒரு லீலி புஷ்பத்தை மலர செய்கிறார். உன்னத பாடல நம்ம காமிச்சோம். அந்த லீலி புஷ்பத்தை தேடி மணவாளன் மறிக்கிறார். அந்த வாசனை அவர் ஈர்க்குது. அந்த வாசனை அவர் ஈர்த்து அவர் வர்றதுக்கு அவர் என்ன செய்கிறார், இதான் பார்க்க போறோம்.
யோபு 33வது அதிகாரம் 24 மீட்பின் பொருளை நான் கண்டு பிடித்தேன் என்பார். கண்டு பிடித்தேன். பிதாவாகிய தேவன் குமாராகி இயேசு கிறிஸ்து மீட்பின் பொருளாக கண்டுபிடிக்கிறார். அதான் எபேசியர் 1வது அதிகாரம் 7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை உங்களுக்காக தந்தார். தந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதான் மீட்பு. சரி, அடுத்து பாருங்க. அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். 25வது அப்பொழுது அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்த அதை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவார். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐக்கியத்தை முதல் காட்டு. அது என்ன ஐக்கியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? 1 யோவான் 1வது அதிகாரம் அந்த மீட்கும் பொருளை வாசியா 1 யோவான் 1வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகம் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த யோவான் சீஷன் 3வது. இப்ப சீஷனாகிய யோவானுக்கு ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. யாரோட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இருந்துச்சு. அந்த ஐக்கியத்துல நீங்களும் வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுக்கிறாங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 3 நீங்களும் எங்களோட ஐக்கியம் உண்டாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவு. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்து. இந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐக்கியத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன். ஒரு ஃபேமஸான ஒரு பைபிள் டீச்சிங் கிளாஸ் இருக்கு. அது யாரால தான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடீஸ்வரரால தான் அட்டன் பண்ண முடியும். எனக்கு அந்த ஃபீஸை கேட்டோன்னா தலை சுத்திருச்சு. 3 நாள் கிளாஸ் ஸ்டார் ஹோட்டல்ல வைப்பாங்க. அதுக்கு 35,000 ரூபாய் நீங்க கட்டணும். எவ்வளவு? 35,000 ரூபாய் கட்டினா தான் நீங்க ஐக்கியமாக முடியும். எல்லாராலையும் முடியுமா? என்கிட்ட அது ஆர்கனைசர் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், டாக்டர் நீங்க வந்து இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் அவர்கிட்ட பையன் கேட்டேன், பிரதர் தரித்திரருக்கு சுவிசேஷம் கொடுக்கறது தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், இதுக்குள்ள தரித்திரம் உள்ள முடியுமா அப்படின்னு கேட்டேன். வணக்கம், நீங்க வராதங்கிட்ட அவர் போயிட்டார். எங்களோட உங்களுக்கு ஐக்கியம் தேவை இல்லை, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பைபிள் தெரியுது. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு போயிட்டார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம் உங்களுக்கு, அவர் ஒளியில இருக்கிறது போல அந்த ஒளியில இருக்கிற பிதாவாகிய தேவன் ஒரு வாசனை செடி வருகிறது. அந்த வாசனை கொடுக்க முடியாதபடி ஒளியான சேட்டில் இருக்காங்க. ஒளியான சேட்டில் இருக்கிறவங்கள மீட்கும் பொருளாக தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை செலுத்தி கொண்டாந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஐக்கியப்படுறதுக்கு தேவை என்ன? பாவ மன்னிப்பு. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மளை சுத்திகரிக்கும். நம்மளை சுத்திகரிக்க அந்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். வாசனை வீச 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 ஆண்டவர் நம்மளை ஓடி தேடி வருகிறார். சரி, இது ஐக்கியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு விசுவாசத்தின் பாதை. இந்த விசுவாசத்தின் பாதையில போறதற்கு 28வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஆத்துமா படுகுழியிலே இறங்காதபடிக்கு, 24வது வசனத்தில் படுகுழி இறங்காதபடிக்கு அதை ரட்சிப்பார். இந்த ரட்சிப்பு என்னன்னா 3 நிலைமை நான் உங்களுக்கு சொல்றேன். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட் 2000 ரட்சிக்கப்பட்டேன். பிரசன்ட் ரட்சிக்கப்பட்டேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ரட்சிக்கப்படும். முடிவு பரிந்த ஓடுறோம். இந்த ஓடுறதான் என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார். இவர் ஒரு ஹெல்ப்பர் உதவி செய்கிறார். நம்ம ஓடும் பொழுது அவரும் நம்மளோட கூட ஓடுகிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், ஆண்டவரும் கூட இருக்கார். அவர் சிறைச்சாலைக்கு வருவாரா? வந்தாதான் ஏன் பைபிள் எங்க நீங்க போனாலும் உங்க வாசனை அங்க வீசணும். இந்த வாசனை வீசிச்சுனா வந்துருவார். யோசேப்புக்கு இந்த வாசனை போறதற்கு சாத்தான் எவ்வளவு ட்ரை பண்ணான். போர்த்திபாருடைய மனைவி ஃபுல் 100% அட்டன் பண்ணிச்சு.
அந்த பாவத்தில் இருந்தானா ஒரு கெட்ட துர்வாசனை வீசிருக்கும். ஆனா துர்வாசனை வீசாதபடி ஒரு அருமையான வாசனை வீசிச்சு. சரி, அடுத்து பாருங்க, என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். வெளிச்சத்தை நான் உங்களுக்கு முதல் சொன்னேன், அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அடுத்து ஒரு வெளிச்சத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 30வது அதிகாரம் 26 30:26. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 1000 வருட அரசாட்சி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். வெளிச்சம், பிரைட், சூரியன் வெளிச்சம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. இது என்னங்க முறிவு, அடிக்காயம்? ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ராஜி கோட் போட்டிருப்பா, அந்த கோட் ராஜி தான் என்ன சொல்லுவாங்க. ஆண்டவர் அறியாத பொண்ணு நம்முடைய ஐக்கியத்தில் சேர்ந்தா அவங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாத யாருமே கிடையாது. அந்த பொண்ணு அப்படி ஆண்டவருக்குள்ள இருந்து ஒரு விசுவாசத்துல டெவலப் ஆகி அவங்க அம்மா பக்கா ஹிந்து. ஆனா இந்த பொண்ணு அப்படி ஆண்டவரோட இருக்கும். ஒரு நாள் அவங்க அம்மா என் கூட சண்டைக்கு வந்துருச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க என்ன மந்திரம் போட்டீங்களா என் மகளுக்கு, எங்க சாமியை கும்பிட மாட்டேங்கிற, உங்க சாமியை தான் கும்பிடுறோன்னு அந்த மாதிரி சண்டை போட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சண்டைப்பட்ட அம்மா ஒரு நாள் அந்த அம்மா எங்கிட்ட கூட்டிட்டு வராங்க. திடீர்னு கை காலெல்லாம் வேலை செய்யலை. ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளையில பல கட்டிகள் இருக்கு. இப்ப இந்த அம்மா அவங்க போய் பேசின உடனே கிளியரா தெளிவா சொல்லுது, நான் இவ்வளவு நாளும் கும்பிட்ட சாமிகள் எல்லாம் என்னை கைவிட்டுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் வணங்குறேன், அவர் நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவர் தான் உண்மையான கடவுளை சொல்லி அந்த அம்மா லாஸ்ட் மூமெண்ட்ல ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொல்லுது. அடுத்து சொல்லிட்டு அடுத்த நாள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என் அண்ணன் ரவுண்ட்ஸ் வந்து கேட்கறது, நேற்று இந்த மாதிரி நடக்க முடியாம இருந்துச்சு. இந்த பிள்ளை என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது, ஆனா நடந்துச்சு. இப்ப அவங்க அண்ணன் சென்னையில இருந்து வந்துட்டார். அவர் அங்க ஒரு கார் வச்சிருக்காரு, டாக்ஸி. என்ன நீங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு கேட்டாரு. இல்ல அப்படின்னு. நீங்க எப்படி எங்க அம்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? நான் சென்னையில போய் அடையார் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல எங்க அம்மா சேர்ப்பேன், சந்தோஷமா கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு. அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில போன உடனே அந்த அம்மா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு என்கிட்ட சொல்றா, சார் வசனம் இருக்குல்ல டாக்டர், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை தருவேன்னு சொல்லியிருக்காரு. எங்க அம்மா ஜீவன் எனக்கு வேணும், அதனால எங்களுக்கு அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 நாள் அந்த அம்மா இறந்துருச்சு. பாப்பா எங்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் டாக்டர் எங்க அம்மா இயேசு காப்பாத்தல அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். எனக்கு கிடைச்ச விளக்கத்தை நான் சொன்னேன். உங்க அம்மா அப்படி ஒரு தீவிரமான இந்துல இருந்து மறிக்கிற தருவாயில நம்ம முன்னாடி, என்கிட்ட தனியில உன் முன்னாடி தான் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் தான் உண்மையான கடவுள் நான் அறிக்கை செய்துச்சு. இப்ப இந்த அம்மாக்கு ஃபுல் சுகம் வந்துருச்சுன்னா இயேசு விட்டுட்டு திரும்ப மறுபடியும் இருக்கிறத போயிடும். போகுமா போகாதா? அதனால ஆண்டவர் முடிவு பண்ணாரு, அவர் எடுத்துக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு இதை எவ்வளவு விசுவாசிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்க அது புரியும். என்னைக்கு அது பரலோகத்துல அவங்க அம்மாவை பாக்குதோ, ஆமா எங்க போதகர் சொன்னது ரைட்டு, அதான் அடிக்காயம். இந்த காயத்தை வெளியில தெரியாது. பாருங்க, விவசாயம் 30வது அதிகாரம் 26 கர்த்தர் தமது ஜனத்தின். அம்மா இவ்வளவு பெரிய போட்டு வச்சிருக்கோம், இங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா பரலோகத்துல நம்ம முன்னாடி அங்க உட்கார்ந்துருக்கு. அதைத்தான் அடிக்காயத்தை கட்டி குணமாக்கும் நாளில் இது ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியம். சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலும். சூரியனுடைய வெளிச்சம் 7 அத்தனையாக 7 பகல் 7 7 பூர்ணம். இது இந்த சூரியன் கிடையாது, இது நீதியின் சூரியன். இந்த சூரியன் நம்ம பார்ப்போமா? வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 23வது வசனம். வெளிப்படுத்துதல் 20:23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சாந்திரனும் தேவையில்லை, தேவனுடைய மகிமையே அது பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு. நம்ம இந்த இடத்துல வந்து அம்மாவை பார்த்து சந்தோஷப்படும் போது
அடிக்காயத்தெல்லாம் மாற்றிடுவார். சரி, தொடர்ந்து இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். யோபு 33வது அதிகாரம் 30வது வசனம். அவர் இவைகளெல்லாம் அவனுக்கு பல முறை நடப்பித்தார். பல முறை நடப்பித்தார். அதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல முறை நடப்பித்த யோபுட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 23வது அதிகாரம் 8வது வசனத்துல, இதோ நான் முன்னாடி போனாலும் அவர் இல்லை, பின்னாடி போனாலும் அவரை காண பார்க்க முடியாதுங்க. அதான் பிரச்சனை. யோபு தேடி தேடி பார்க்கிறார். கடவுள் முன்னாடி இருக்காரா, பின்னாடி இருக்காரா, ரைட்ல இருக்காரா, லெப்ட்ல இருக்காரா. அவர் கிரியைகளை செய்து கிரியைகளை பார்க்கிறாரு, அவரை பார்க்க முடியாது. அவர் அதரிசனமான தேவன். ஆனா கிரியைகளை பார்க்கலாம். நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். எனக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார். கோர்ட் ராஜுடைய அம்மாவுக்கு ஒரு பாதை, கோர்ட் ராஜிக்கு ஒரு பாதை, அவர் தங்கச்சிக்கு ஒரு பாதை, எல்லாருக்கும் வேற வேற பாதை. அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அந்த பொன்னாக விளங்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொன் ஒரு பாதையில போகணும். அந்த பொன் பாதையில போகும்போது அந்த பொண்ணுக்கு தேவை என்னன்னா, வாசிப்போமா, பொன்னாக தொடங்குறதற்கு 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம். பாதை, கிறிஸ்தவ பாதை, பாடுகள் நிறைந்த பாதை. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுங்கள். சோதனைகள் வரும், துக்கம் வரக்கூடாது. அழிந்து போகிற பொன் அக்னினால் சோதனை பொன்னாக துலங்குவேன்னு சொல்லி யோபு சொல்லுகிறார்னா, அந்த ப்ராசஸ்ல அதை பார்க்கிறோம். அதிக வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார். எனக்கு டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், எல்லாருக்கும் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் வரும்போது நம்ம உடஞ்சி போயிடும். நான் இப்படி இல்லை, நான் நினைச்சேன் நீ இப்படி இல்லை, நீ நினைக்கிறதுல வேற. இன்னைக்கு காலையில் ஒரு கதை சொன்னேன். எத்தனை பேர் அதை கேட்டு ரசிச்சீங்கன்னு தெரியல. ஒரு டிரைவர் கார், நம்ம பிளான் வேற, அவர் பிளான் வேற. அவர் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சி, கன, மகிமை உண்டாகும். நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரை அன்பு கூறுவீர்கள். காணாமல் அன்பு கூறணும், அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, இந்த செய்தியில லாஸ்டா சில காரியங்களை உங்களுக்கு முடிக்க போறேன். ஏன்னா இதோட நம்ம முடிக்கிறோம், இதுக்கப்புறம் கிடையாது. நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அதெல்லாம் நம்ம முடிக்க போயிடும். ஓசியா 14வது அதிகாரம் 1வது வசனத்துல திரும்ப நான் சொல்றேன், ஆண்டவர் பனியை போல நம்ம ஒளியான குழியில இறங்கிட்டு இருக்கோம். மீட்கும் பொருளாக அவர் ரத்தத்தை நமக்கு கிடைக்குது. 14வது அதிகாரம், இஸ்ரவேலே உன் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். எதுக்குள்ள விழுந்தாய்? குழிக்குள்ள விழுந்தாய். திரும்ப மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்பிக் கொண்டே இருங்கள். பிரசன்ட் டெய்லி மனம். நேற்று ஒரு பாதையில தப்பா போயிட்டு நீங்க அதை கரெக்ட் பண்ணணும். அடுத்து 2 வார்த்தைகளை கொண்டு கர்த்தரத்தை திரும்ப. வார்த்தைகளை கொண்டு செய்தி சொல்லும் போது நிறைய வசனங்களை சொல்றேன். ஏன் வசனங்களை சொல்றேன்னா, இந்த வசனம் தான் கிரியை செய்யும். கதை சொல்லுவேன்னா கதை சொல்லுவேன். அந்த கதையோட நீங்க நிப்பாட்டணும். வார்த்தையை கொண்டு அவரை நோக்கி, தேவரின் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி. அக்கிரமங்கள் நீங்க 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 அது ஒரு வாசனை வரும். காரணம், அது லீலி புஷ்பம். அந்த லீலி புஷ்பத்திலிருந்து வாசனை வீசணுங்கிறது ஆண்டவருடைய நோக்கம். வீசி அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாக அங்கீகரித்து, தயவாக அக்செப்டன்ஸ். ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க. பார்க்கும்போது என்னையா நம்ம நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு அமையலையே அப்படின்னு நினைக்கணும். ஆனா கடைசி அந்த பொண்ணு தான் உங்களுக்கு சூட் ஆகும். நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காம சண்டை போட்டு, எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணும், போடு சண்டை ஆடி. இன்னைக்கு ஓபியில ஒரு ஸ்டூடெண்ட் பொண்ணு இம்மூட்டு போன்ட்டு இருக்கு, என்னையோட புள்ளமா இருக்கு. அந்த பொண்ணு சொல்றா, சார் கை வலிக்குது சார் அப்படின்ட்டு. பக்கத்துல இருக்கிற ஒரு சிம்பிள் காட்டுறா, இப்படி எனக்கு வர மாட்டேங்குது, இப்படி இப்படியே காட்டுறா. அது லவ் சிம்பிள். ஆகுது சார், லவ்ஸ் அண்ணன் பிடிச்சிக்கிட்டாரு, அடி நிமித்திட்டார் சார், காலம் பார்த்து விதின்னு மிதிச்சு விட்டார். அந்த அண்ணனுக்கு தெரியும் இவ தேவையெல்லாம் ஒருத்தர மாட்டிக்கிறாட்டு. இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன்னா,
எங்களை தயவாக அங்கீகரித்தேன். என் மகளுக்கு திருமணம் ஆச்சு. மாப்பிள்ளை காக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னான், மாப்பிள்ளைய உங்களுக்கு பிடிக்கணும்ப்பா, சித்தப்பாக்க பிடிக்கணும், பெரியப்பா நான் கல்யாணம் கேட்கிறேன். இன்னைக்கு எவ்வளவோ ஆசை அங்கீகரிக்கிறது, எல்லாமே அங்கீகரிக்கப்படுறாங்க. இங்க ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கும் போதுதான் இந்த வாசனை எனக்கு பிடிக்குது. இது சென்ட் கிடையாது, நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு எல்லாமே அவரை சந்தோஷப்படுத்தணும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றிங்கிறது உங்க இருதய திறந்தவங்க. அது வர 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 ஆண்டவர் அந்த வாசனை அப்படியே நுகர்ந்து கொண்டே இருப்பார். நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன், வசந்து போக மாட்டேன். நோவா பேழை விட்டு வெளியே வருகிறார். அவருக்கு சுத்தமான மிருகம், அசுத்தமான மிருகம், அப்ப அது இன்னும் செலக்ஷன் வரவே இல்லை. அது எல்லாமே இனிதான் ஆண்டவர் கொடுக்கிறார், செப்பரேட் பண்ணி கொடுக்கிறார். எது சுத்தம் உபாகமத்துல வருது. ஆனா இங்கேயே ஆவியானவர் இதாப்பா சுத்தமான மிருகம், நான் உனக்கு முதல்ல சொல்லிட்டேன். அதை கொண்டு போய் ஆண்டவர் பலி செலுத்துறார். பலி செலுத்தும் போது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்து நுகர்ந்து பார்க்கிறார். அவருக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு உலகம், புதிய ஒரு உலகத்தை தான் கொண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இதுல நாம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த அங்கீகரிக்கிறது தான் முக்கியமானது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறீங்களோ அது ஒரு ஆசீர்வாதம். சரி, இது முதல் குறிப்பு. இரண்டாவது ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போறோம். தானியேல் 5வது அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. 5வது அதிகாரம் 18வது வசனம். ராஜாவே, ராஜா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தேவனுடைய பாத்திரங்களை பாபிலோன் கொண்டு வந்து அவங்க ஆலயத்தை பத்திரமா வச்சிருந்தாரு இவங்க அப்பா, இப்ப அதை எடுத்து வைப்பாட்டிகள் எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறாரு. மரமும் பொண்ணும் விக்கிரகத்தெல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விரல் வருது, சிவத்துல எழுதுது, அவர் காலெல்லாம் ஆடிட்டு டக்க 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 டக்குன்னு. அப்ப தானியேல் சொல்லுகிறாரு, தானியேல் 5:15, ராஜாவே, கிடைக்க மரியாதை, ராஜாவே, உன்னதமான தேவன் உங்களுடைய பிதாவாக்கிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தை எப்படி கொடுத்தாங்க, நீங்க முன்னாடி வாட்சி பாருங்க தெரியும். ராஜ்யத்தை கொடுத்தார், ஆனா கனத்தையும் கொடுத்தார். நீ என்ன செய்த அப்படின்னு கேட்டீங்கன்னா 22வது வசனம், அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால் இவையெல்லாம் அறிந்து உண்மை இருதயத்தை தாழ்த்தாமல். 23 பாருங்க, வைப்பாட்டிக்கெல்லாம் குடிச்சிங்க, தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமல் உணமா இருக்கு, வெள்ளி பொன் அல்லது மற்ற புகழ்ந்தீர்கள். நம்முடைய இருதயம் எதை நோக்கி போகணும், துதி ஆண்டவர் நோக்கி போகணும். அப்ப அவர் அந்த வாசனையை நுகர்வார். கடைசியா ஒரு குறிப்பை பார்த்து இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 32வது அதிகாரம். நம்ம வாசனை வீசணும், அந்த வாசனை நுகர்ந்து அவர் பார்க்கணும். அதற்கு என்ன தேவை? ஏசாயா 32வது அதிகாரம் 15வது, உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும். உன்னதத்திலிருந்து ஆவியா நம்ம மேல ஊற்றப்படும். அப்படி ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவியா நம்முடைய வாழ்க்கையில் இடப்படலைன்னா, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளர், இதெல்லாம் நான் ஆரம்பிச்சேன், அதுதான் பிடிக்கும். என்னோட துணையாளரே, இது ஊற்றப்படுறவரை அது அப்படித்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நேரத்தில் நல்லா உழுதாச்சு, அதுல என்னென்ன நல்லா பெஸ்ட் விதை போட்டாச்சு. ஆனா மழை பட்டு பெய்யாது. அப்படியே போட்டாச்சுன்னா அது போட்ட மாதிரி தான் இருக்கும். அது எவ்வளவு நல்ல ஒரு ஒரு விதையாக இருந்தாலும் பெஸ்ட் விதையை போடுங்க, அது அப்படித்தான் இருக்கும். ஆனா ஒரு மழை அடிச்சு சோன ஊத்துட்டு அடுத்த நாள் மழைக்கு, அதான் நம்முடைய வாழ்க்கை நடக்குது பாருங்க. இதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். உன்னதத்திலிருந்து நம் மேல் ஆவி ஊற்றப்படும் எல்லாம். அப்பொழுது ஊற்றப்படும் போது வானாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். அந்த வயல்வெளிங்கிறது, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இதுதாங்க ரிவர்ஸ். செழிப்பான
உலக பிரகாரம் மக்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் செழிப்பான வயல்வெளி போல இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட வந்து வாசனை வீசாது. அவங்க உலக பிரகாரமான கோடீஸ்வரனா இருப்பாங்க. எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அது அதானியா இருக்கலாம், யார் ஆனாலும் இருக்கலாம். ஏன் அதானின்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க, அதுக்கு ஒரு காரணம். ஒரு ஆயில் மெர்ச்சன்ட் என்கிட்ட வந்தார். உங்களுக்கு பல வருஷமா தெரியும். சோகமா இருந்தேன். என்னங்க பிசினஸ் எப்படி போகுது? ரொம்ப கஷ்டம் சார். பாம் ஆயில் நாங்கள் வாங்கி வைக்கிறோம். 42 ரூபாய்க்கு நாங்கள் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டக்குன்னு 84க்கு மேலே ரேட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் அதானி. இந்த ஹோல் திங் அவர் கையில் வச்சிருக்காரு. விலை கூட்டுது, இதுதான் அடக்க வராது. ஆனால் அவர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் பிழைக்கிறதே அப்படின்னு சொல்லி. இந்த அதானி எக்ஸட்ரா எக்ஸட்ரா செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஏன்னா அவங்களால பரலோகம் போக முடியாது. அவங்க இன்னும் இதை எப்படி பெருசாக்குறது? அவர் என்னோட சாப்பிடுவார் நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு 63 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ். எல்லா போர்ட்டும் அவர் கையில் வச்சிருக்காரு. எல்லா ஏர்போர்ட்டும் அவர் கையில் வச்சிருக்காரு. ஏர்போர்ட்ல எதுனாலும் அவர்கிட்ட பர்மிஷன் நடக்காது. அந்த அளவு ஒரு பவர் வச்சிருக்காரு. இவரைத்தான் வேதம் செழிப்பான வயல்வெளி அப்படின்னு, அது காடாக மாறிடும். ஆனா நமக்குள்ள அந்த ஆவியானவர் நம்மளை அப்படியே ஒரு வாசனை எழும்ப செய்வார். இந்த வாசனை பரலோகத்தில் இருக்கிற தேவன் வந்து முகர்ந்து பார்ப்பார். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. 13வது செக்ஷனாக இதை நீங்கள் முடிக்க கிருபை பாராட்டின ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா. பரத்திலே இருந்து கொடுத்தாலே ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதத்திலமாக சொல்லியிருக்கிறார். இதில் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியரும் பரத்திலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன் ஆமேன்.